ஆட்டுக்கால பக்குவமா வேக வச்சாதாங்க அதுல உள்ள சத்தும் டேஸ்டும் முழுமையா கிடைக்கும். 4 காலை கிளீன் பண்ணி குக்கர்ல போட்டுக்கிறேன். இடிச்ச 10 சின்ன வெங்காயம், அரை தக்காளி, 2 பச்சை மிளகாய், கொத்தமல்லி தண்டு கொஞ்சம் போட்டுக்கிறேன். 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, மஞ்சத்தூள் போட்டு கால் முழுகிறதுக்கும் கொஞ்சம் அதிகமா தண்ணி ஊத்திக்கோங்க. விசில் போட்டு எத்தனை விசில் வைக்கிறோன்றது தேவையில்லைங்க. நம்ம எவ்வளவு நேரம் ஸ்லோவா குக் பண்றோன்றது தான் முக்கியம். குக்கர் ஒரு விசில் வந்ததும் சிம்ல வச்சு அரை மணி நேரம் விடுங்க. பஞ்சு மாதிரி வெந்திருக்கும். அதோட பிளேவர் எல்லாமே இறங்கி இருக்கும். மிக்சியில ஒரு முடி தேங்காய், 1 டீஸ்பூன் சோம்பு, 2 பச்சை மிளகாய், 10 நிமிஷம் சுட தண்ணியில ஊற வச்ச 1 டீஸ்பூன் கசகசா, 5-6 முந்திரி பருப்பையும் போட்டு நல்லா அரைச்சு வச்சுக்கோங்க. குக்கர்ல 1 டீஸ்பூன் எண்ணெய் ஊத்திட்டு ஹோல் ஸ்பைசஸ், கல்பாசி, சோம்பு போட்டுக்கலாம். பொடியா நறுக்கின 1 வெங்காயம், கருவேப்பிலை சேர்த்து 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது போட்டு வதக்கிட்டு 1 கை புதினா, 1 சின்ன தக்காளியும் போட்டு வதக்கிக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், மஞ்சத்தூள் சேர்த்து வதங்கினதும் வேக வச்சிருக்கிற காலு, அரைச்சி வச்சிருக்கிற மசாலாவையும் போட்டு உப்பு செக் பண்ணிக்கோங்க. மறுபடியும் 1 விசில் வச்சு எடுத்தீங்கன்னா போதும். ஒரு நல்ல கன்சிஸ்டன்சில பாயா கிடைக்கும். கடைசியா 1 டீஸ்பூன் மிளகு, கொத்தமல்லி போட்டு இடியாப்பத்தோட சர்வ் பண்ணேன். ஆனா எனக்கு இட்லியோட சாப்பிட்றதுக்கு தாங்க பிடிக்கும். உங்களுக்கு?